ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு நியூ இயர் வரப்போகுது. நம்மள எல்லாத்துக்கும் நியூ இயர் வரப்போகுது. ஆமாம், நியூ இயர் வரப்போகுது. 2024லேருந்து நம்ம 2025க்கு ஸ்டெப் இன் பண்ண போகிறேன். ஸோ 2024 நம்மளுக்கு ரொம்ப ஸ்டெப் இன் பண்ண போகிறோம். 2024 நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆண்டவனோட நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி 2025 நம்ம வெல்கம் பண்ணோம். நிறையா விஷயங்கள் எங்களுக்கும் நடக்கணும், உங்களுக்கு நடக்கணும், நம்ம ப்ரே பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி வந்து மாசத்துலேயே ரொம்ப பிடிச்ச மாதம் இந்த நவம்பர் டிசம்பர் தான். டிசம்பர்ல வந்து கோல்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நவம்பர் என் பிள்ளை பர்த்டேவும் வரதுனால அது பிடிச்சிட்டு, வெயில் காலம் தான் நம்ம ஊர்ல தாங்க முடியாது. அதனால எனக்கு இந்த கருத்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. இந்த கருத்து எதுக்குன்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், நான் இந்த ஜனவரி மாதம் 2025 நியூ இயரை வேற ஊர்ல போய் ஒரு செம்ம பார்ட்டி மோட்ல செலிப்ரேட் பண்ண போறோம். அது எந்த ஊர் என்னன்றதோட சேர்த்து அதுக்கான அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வழக்கம் போல பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ வாங்க சரஸோட அவுட்ஃபிட்டை பார்த்து நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். பிரசித்தியா, குட் மார்னிங். எக்ஸாம்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, செம ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா? மூஞ்சி அந்த ஹாப்பியே தெரியல, சிரிப்பு மட்டும்தான் இருக்கு. சத்தமாக தான் பேச வேண்டியது, வாயில தான் வச்சிருக்கியா? பிரசித்தியா வந்து ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க, ஆர்டிஸ்ட் ட்ரைனிங்கில் இருக்காங்க, படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நேற்று வந்து ஒரு சூப்பரான ஒரு படம் வரைஞ்சாங்க. அவங்க ஏஜுக்கு வித்தவுட் எனி கிளாஸஸ் போகாமல் ஒரு சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. என்ன படமாக வரைஞ்சா? சரணமையப்பா படம் வரைஞ்சிருக்காங்க. மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்லா தான் வரைஞ்சிருக்காங்க. குட் ட்ரை. இன்னைக்கு என்ன சாமி படம் வரைய போறீங்க? கணேசன் வரைய போறீங்க. கணபதி குழந்தைங்க பாருங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. குழந்தை போய் சாப்பிடு. குழந்தை இருக்கிறது தானே இருக்க முடியும், வெளிச்சம் வேற இல்லை, மூஞ்சே தெரியல, கவலைப்படாத. என்னோட டிஃபன் 2 இட்லி இப்பதான் நான் சாப்பிட போறேன். மணி 11:30 ஆயிடுச்சு. நான் வந்து அதான் லஞ்ச் டைம் வரல இன்னும், அதனால பரவாயில்லன்றதா பரவாயில்ல. ஸோ வந்து நாங்கள் நியூ இயர்க்கு வந்து ஒரு ட்ரிப் போக போகிறோம். அதுக்காக தான் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். இந்த தாட்டி வந்து எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து ஒன்றா போகிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கோன்றது சொல்கிறேன். எங்கே போக போகிறோன்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயுமே நியூ இயர் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து திருச்சியில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நியூ இயர் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த வருஷத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி வெளியில் போய் கொண்டாடுறோம். அந்த வெளியில் எங்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் சரஸ்வன மாதிரி கெஸ் பண்ணுங்கள். ஆனால் நிறையா ட்ரெஸ் வாங்கியிருக்கிறோம் இந்த ட்ரிப்புக்காக. இது க்ளூ கொடுக்குறேன், அது வந்து இந்தியாவுக்குள்ளே தான். இந்தியாவுக்குள்ளே தானே? ஆமாம் ஆமாம். அது எந்த ஊர் அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்க. சரஸ்வனிக்கு என்ன வேணும்? இன்னைக்கு வந்து தண்ணி குழம்பு, காளான் தண்ணி குழம்பு, அப்புறம் வந்து மீல் மேக்கர் சில்லி, சோயா 65, வெள்ளை சாதம், தயிர் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து பிளான் பண்ணது என்னன்னா நெய் சோறு, காளான் கிரேவி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கடைசியில செய்யறப்பதான் தெரிஞ்சது நெய்யே இல்லைன்னு. நான் யோசிச்சேன், இந்த அப்புறம் வந்து என்னன்னு யோசிக்க விடாம டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்காரு. ஒன்னு இல்லை இன்னொன்னு இல்லைன்னு இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறேன். நீ மம்மியும் பேசிட்டு ஜாலியா விட்டாங்க. சரி, நீங்க நமக்கு சமையல் கட்டுல இருந்து விடுதலைன்னு நான் அங்க உட்காந்து விடுதலை பார்த்துட்டு இருக்கேன். சமைக்கிற ஆர்வத்துல வந்து நானும் வந்து இங்க விடுதலை விட்டுட்டு அங்க விடுதலை பார்த்துட்டு இருக்காங்க. பார்ட் 1. சோ சீக்கிரம் ரெடி பண்ணு. A few moments later. முடிச்சிட்டியா? முடிச்சிட்டே இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு சைவ கோலா போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலா மீல் மேக்கர்ல சில்லி சிக்கன் போடலான்னு ஊற வச்சேன். சில்லி சிக்கன்ல மீல் மேக்கர் 65 அப்படியே சொல்லி பழகிடுச்சு. மீல் மேக்கர் 65 போடலான்னு எடுத்தேன். ஆனால் அது வந்து ரொம்ப குட்டி குட்டி பால்ஸு, அது வாயில் வச்சு யாருக்கு வந்து ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பெரிய மீல் மேக்கர் வாங்காமல் விட்டுட்டாங்க. அதனால் குட்டி மீல் மேக்கரை அரைச்சி வந்து சைவ கோலா மாதிரி போட்டுட்ருக்கேன். பார்க்கவே நல்லா, அப்படி நான் செஞ்சால் நல்லாவே இருக்காதுன்னு இருக்காரு. எங்கள் அம்மாட்ட கொண்டு போய் காட்டலாம். பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக ஒரிஜினல் கோலா மாதிரியே இருக்குங்க. இன்னைக்கு எங்கள் அம்மா ஃபுல் ரெஸ்ட்டு. விடுதலை பார்ட் 1 பார்த்துட்டு இருக்காங்க. பார்ட் 2 ரிவ்யூ பார்த்துட்டு தேட்டருக்கு போகணும், நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு. ஒரு ஒரிஜினல் கோலா மாதிரியே இருக்கு தானே? என் பொண்டாட்டி திடீர்னு யோசிச்சு திடீர்னு ஒரு அறிவா பண்ணியிருக்கா சோயால. அப்புறம் அவ்வளவுதான் தண்ணி. சரசோல வெள்ளி தட்டு எடுத்துருந்தேன்.
எல்லாம் இருக்கா? அப்புறமா கை, எப்படி இருக்கு? அப்புறம் கை, எப்படி இருக்கு? அது வாய், அப்புறம் மூஞ்சி, அப்புறம் தலை, அப்புறம் வயிற்று, அப்புறம் காலு. போதும் போதும். இன்னைக்கு சரஸ் சூப்பரா ரெடி பண்ணிட்டா. நான்வெஜ் ஃபீஸ்ட் மாதிரி வெஜ்ஜில் ஒரு சூப்பரா ரெடி பண்ணிட்டா. பார்க்கவே டெம்டிங்கா இருக்கு. எப்படி இருக்கு பிஸ்தியா? இப்போ நாங்கள் வந்து என்னென்ன எனக்கு வந்து இந்த ட்ரிப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். 4 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் இருக்க போகிறதே 3 நாள் தான். எதுக்கு 4 செட்டு வாங்கினேன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே 4 செட்டு வாங்கியிருக்கேன். என்னென்ன இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். வந்து இந்த ஹேண்ட்பேக்கு. ஸோ இது விலை எவ்வளோ தெரியுமா? 150 ரூபா. எனக்கு வந்து ஈஸியாக ஆஃபரில் கிடச்சிது. ஆனால் வந்து இது வாங்கிக்கலாம், ஃபோனு இதெல்லாம் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நல்லா குவாலிட்டியாக தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த ஹேண்ட்பேக் நான் வந்து 150 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நான் 2 தோடு வாங்கினேன். ஒன்று வந்து 100 ரூபா அபவ் தான், நான் 150 ரூபாய்க்குள்ள. ஸோ 2 ஸ்டைலிஷ் தோடு வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாட் இன் பேர்ல் போட்ட இந்த தோடு. அது கூட ரோமாவுக்கு வந்து ஒரே ஆசை வீடியோவில் வந்துட்டே இருக்கணுமா. அதனால் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா, ஓன் ட்ரெஸ் வந்தோடனே வாடினேன், கேட்க மாட்டான். பாருங்க போயிடுச்சு. அழகான பவுத்தோடு, ரொம்ப லைட் வெயிட் ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் காட்ட போகிறது ஒரு பூட் கட் ஜீன்ஸு. இங்கே நடுவில் வேறு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வச்சு இந்த கால் வந்து இப்படி ஒய்டாக இருக்கும், அதான் பூட் கட் பேட்டர்னு. இந்த ஜீன்ஸுக்கு வந்து ஒரு டிஷர்ட் வாங்கியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்க்க கொஞ்சம் ட்ராஜடியாக அங்கங்கே கிழிஞ்சு கிடக்கும், ஆனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது போட்டு பார்த்தேன். ஸோ டோக்கியோ டாக்கீஸ்லேருந்து இந்த கிழிஞ்சு போன டிஷர்ட் நார்மலாக கிழிஞ்சிருக்கும், ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும். நான் போட்டு கட்டுமா? யாரோட போற? நீயா போயிருவியா? எதுல போற? சரி பாய், பார்த்து போயிட்டு வா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியன் க்ரீன் கலர் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அண்ட் இந்த க்ரீன் வந்து ஒரு நல்ல பிரைட் க்ரீனு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கிழிஞ்சு கிடக்கும். கை பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஹேண்டு மாதிரி இருக்குது, எனக்கு இல்லை கொரியன் ஹேண்டுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பீஸ். ஆக்சுவலாக ரெகுலராக இருக்க டிஷர்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. நம்மளுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் வந்துச்சு, கை எல்லாமே இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. பேண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கா? பேண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 32 தான் சைஸ், ஓகேவா? இந்த 32 நான் 2 ஒரு கார்கோஸ் கட் வாங்கினேன், இந்த பேண்ட் வாங்கினேன், ரெண்டுமே லூஸாக இருக்குது. எனக்கே ஆச்சரியம், நான் வெயிட் இறச்சிருப்பேன் கூட தெரியல, ஆனால் ரெண்டுமே லூஸாக இருக்குது. பிராண்ட் டு பிராண்ட் ஃபிட்டிங் மாறும். அப்படியா? 32 தான். நான் இதுக்கு முன்னாடி இதே பிராண்ட் வாங்கியிருக்கேன், ஆனால் லூஸாக இல்லை. இந்த தாட்டி லூஸாக இருக்குது. எனிவேஸ் நான் வந்து இழைச்சாலும் நல்லது தான், பட் வந்து நான் ரொம்ப டைட்டாக வேண்டாம் அப்படின்றதுக்காக இதே ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸு பார்க்கலாம். ஓகே, அப்புறம் இந்த ட்ரெஸ் பாருங்கள். இது வந்து ஒரு கார்ட் செட்டு, 2 பிங்க் டாப் அண்ட் பாட்டமு. இது வந்து பார்த்திங்கன்னா 400 ருபீஸ்க்கு நான் வந்து மிந்த்ராவில் வாங்கினேன். அப்புறம் இந்த கோட்டு பார்த்திங்கன்னா ஒரு 300 பிலோ தான் மீஷோவில் வாங்கினேன். இப்படி நான் வாங்கி பேக் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இங்கே வீ மாதிரி இப்படி கட்டு வரும், ஒரே இடத்துல நெக் வர மாதிரி. நான் இது மேலே வந்து கோட் போட்டேன், எனக்கு இப்போ கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, அப்புறம் மாடர்னாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே பிலோ 500 600 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கியிருக்கேன் மோஸ்ட்லி. ஸோ யா, இதான் என்னோடய செகண்ட் ட்ரெஸ். ஸோ இதான் வந்து என்னோட நியூ இயர் பார்ட்டிக்கு வந்து நான் போட போகிற ட்ரெஸ்ஸு. நான் எல்லாருக்குமே வந்து ரெட் கலர் தான் வாங்கியிருக்கேன். என் வீட்டுக்காருக்கு, என் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கு, மம்மிக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ என்னோட ரெட் கலர் நியூ இயர் பார்ட்டிக்கான ட்ரெஸ் இது தான். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில் போய் நியூ இயர் கொண்டாடுறோம். அதனால் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இத்தனை வருஷத்துல நாங்கள் போனதில்ல, லோக்கலில் லாஸ்ட் 3 இயராக பார்ட்டிஸ் போனோம். பட் இந்த வாட்டி தான் வெளியில் ட்ராவல் பண்ணி. அதுவே இப்போதான், அதுக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நியூ இயரா வீட்டில் தான் சன் டிவியில் வந்து எல்லாரும் கத்துவாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு பார்த்துட்டு நம்மளும் கை தட்டிட்டு படுத்துருவோம். இப்போதான் நம்மளும் புதுசாக எதாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ்டு ஃப்ராக்கு. இது வந்து ஒரு 600 to 700 மித்ராவில் வாங்க. உங்களுக்கு எல்லா லிங்க்ஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி வேணா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இந்த கார்ன் பஃப் என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. இது 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்ற மாதிரியே ஒரு டெம்ட் ஆயிடுது. இதை கடைக்கு போய் ஏதாவது வாங்க போகிறப்ப இதை பார்த்தாலே ஒரு டெம்ட் ஆகி வாங்கிடுறேன். அப்பெல்லாம் பண்ணக்கூடாது இனிமே. பண்ண மாட்டேன். ஆனால் வந்து இது அன்றைக்கி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். எங்கள் அப்பா தேட்டரில் ஒர்க் பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தேட்டருக்கு போனால் இன்டர்வல் வாங்கி சாப்பிடுவோம். சரி ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி சரசு அவள் ஜாலியாக ட்ரெஸ் மாற்றி பார்த்துட்டு இருக்கா. எனக்கு போர் அடிக்குதானா நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எடுக்கிறதே நீங்கள் தானே, அதனால தான் போர் அடிக்குது. எங்கள் அம்மா இஞ்சி டீ வச்சுட்டு இருக்காங்க. இது நல்லா ஒரு காம்பினேஷன். இதை முடிச்சுட்டு போய் பிரிஸ்தியா டான்ஸ் கிளாஸ் வந்து பிக்கப் பண்ணோம். பிரிஸ்தியா மும்மரமாக டான்ஸ் பழகிட்டு இருக்கிறா. ஆமாம். ஸோ என்னோட 4th அண்ட் ஃபைனல் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெல் ஹேண்ட் இருக்க மாதிரியான ஒரு ஷார்ட் டாப்பு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. நானும் மம்மியும் தான் வந்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் வந்து இது நான் பிளாக் கலர் வாங்கினேன். இதுவும் நான் சொன்ன மாதிரி எல் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு. திரும்பி எம் மாற்றிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட்டு, இது வந்து கார்கோவில் நம்ம பேண்ட்டு போடுவோம். பட் வந்து ஸ்கர்ட் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா சைட் பாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ளஃபியாக இல்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட்டு. ஆனால் இந்த அவுட்ஃபிட்டும் என்னோட ரொம்ப ஃபேவரட். இந்த 4மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு ஸ்லிப்பர் கூட நான் அன்றைக்கே அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த எல்லா அவுட்ஃபிட்லேயும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நான் வாங்கின ஸ்லிப்பரை காட்டுறேன். வாங்கின ஸ்லிப்பர் வந்து இதுதான். ஒரு கோல்டு கலர் ஸ்லிப்பர் வந்து வாங்கிட்டேன். இதுவும் வந்து 500 பிலோ தான் வாங்கினேன். ஆல்ரெடி வந்து இது ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன், சாரி மிந்த்ராவில் பார்த்தேன். சேம் ஸ்லிப்பர் பட் வேறு பிராண்ட் வந்து எனக்கு கம்மி ப்ரைஸில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடச்சிது. அதனால் மிந்த்ரா டீல் விட்டு இதை வந்து டீல் வாங்கிட்டேன். போட்டு காட்டுறேன். ஸோ இதான் அந்த ஸ்லிப்பர். ஒரு கோல்டு கலர் ஸ்லிப்பர், லைட் இருக்கு. ஆமாம், லைட் ஹீல்ஸ் வச்சு. ரொம்ப ஹீல்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரும்பாலும் ஆட்டோ அப்புறம் பைக்லலாம் போகிறப்ப எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து கார் வாங்குறாரோ அன்றைக்கி தான் நல்லா போட முடியும் போல். அதெல்லாம் தூங்கிட்டு இருக்குது. அது பாருங்கள், வீட்டுக்காக என்ன மூட்டை பூச்சி அந்த சேவன் ஏதோ வளரிட்டு இருக்கேன். ஓகே, ஹீல்ஸ் வாங்கி வச்சு கார் வாங்க தான் போடுவேன்னு நான் உட்காந்துருக்கேன். பார்த்தீங்களா, வெரி ஃபனி. அது வந்து தடுக்கி விழுந்துருவோமோன்னு ஒரு பயம். அதனால தான் அதெல்லாம் அப்படியே கிடக்கு. சரசு ஹாப்பியா? வெரி ஹாப்பி. ஸோ சரசு வந்து எங்கேயாச்சும் போகணும்னு எப்பயும் சொல்லிட்டே இருப்பாள். மேக்ஸிமம் அதுக்கான சான்ஸ் கிடைக்காது. கிடைச்சாலும் நான் மேக்ஸிமம் அது மாதிரி போகிறதுக்கு நானே விரும்ப மாட்டேன். பார்ப்போம் தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த வருஷம் நியூ இயருக்கே சரஸோட ஆசை வந்து நிறைவேறி இருக்கு. இல்லை, இவர் வந்து இந்த பழைய காலத்து 90s கிட்டோட ஐடியாலஜி தான் இருக்கும். ஆனால் எப்போ வந்து இவருக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் மறுஜென்மம் எடுத்து வந்தாரோ அப்போலேருந்து எனக்கு எப்படிலாம் வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு அவர் எனக்காக ரொம்ப சந்தோஷம். கயல் படத்துல சொன்ன 90s கிட்ஸ் ஐடியாலஜின்லாம் அடுத்தது. அப்பெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நான் மைண்ட்ல ஏற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். டுவர்ட்ஸ் வந்து என்ன சொல்றது, என்ன செய்யறது, எப்படி பண்றதுன்னு. இப்போ வந்து உடம்பு சரியில்லாததுக்கு அப்புறம் அந்த கயல் படம் பார்த்திருக்கியா, என்ன சார் வாழ்க்கை, வாழ்ந்துட்டு போயிடலான்ற மாதிரி என் மைண்டு வந்து பேசிக்கலா மாறிடுச்சு. எனக்கு என்னன்னா, நான் அப்பெல்லாம் எதுவுமே மாற்றணும்னு நினைக்க மாட்டேன், எதையும் சொல்லவும் மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ள எனக்குள்ள ஒரு சில ஆசைகள் இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரையும் மாற்ற முடியாது, நம்மளும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி மாறிட முடியாது. என் ஆசைகளையும் நான் மாற்றிக்க முடியாமல் இவரும் அப்படி இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது லைஃப். இப்போ தான் எனக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க எனக்கு வந்து லைஃபே ரொம்ப ஹாப்பி. ஸோ வாழ்க்கை அவ்வளோதாங்க. நம்ம ஒன் லைஃப், ஒன் ஒய்ஃப், ஒன் வாழ்க்கை. ஸோ எல்லாம் ஜாலியாக என்ஜாய், அப்போல்லாம் தேவையில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டு குட் மெமரிஸை வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம சேவ் பண்ணிட்டே இருக்கணும். இதை தான் நான் உடம்பு சரியில்லாதப்ப கற்றுக்கிட்ட விஷயம். இந்த வருஷம் நியூ இயர் எல்லாத்துக்கும் சூப்பராக அமைகிறதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இருக்குது நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு. வாங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள போலாம். பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ்.